ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் கீர். அதுக்கு ஒரு கேரட் எடுத்துக்கணும், நல்லா கழுவிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் வைக்கணும். தண்ணி ஊற்றி, நல்ல தண்ணி தான் ஊற்றி வைக்கணும். இந்த தண்ணியை நம்ம திருப்பி கேரட்டில் ஊற்றணும் அரைக்கிறதுக்கு. அதனால் நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கேரட்டை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ கேரட் வந்துருச்சு, அதை மிக்சியில் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காவும் அதோட சேர்த்து குறகுறப்பாக அரைச்சிட்டு, அப்புறம் கேரட் வேக வச்ச தண்ணியை அதோட சேர்த்து அதை அரைச்சி வச்சுக்கணும். நான் ஒரு 1/2 லிட்டர் பால், ஒரு கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். அதோடு அந்த அரைச்ச கேரட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விடணும். நல்லா கொதித்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பனங்கற்கண்டு, அந்த பனங்கற்கண்டு வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிண்டி விடணும். பாலை நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச கேரட் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்குது. நல்லா இருக்கும் இந்த கேரட் கீரு. கேரட்டே சாப்பிடாத குழந்தைங்க கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கேரட் கீர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குடிக்குங்க. இப்போ நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்குறேன். அந்த கேரட்டோடைய கலரே வந்து நல்லா இதாக இருக்கும். அதனால் வந்து கேசரி பவுடர் இந்த மாதிரி வேறு எதுவும் நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கிளறி விடணும். நல்லா அது கொதித்து வரணும். அந்த இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்துக்கணும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் திக்னஸாக ஆயிரும். அந்த ஸ்டேஜுக்கு வர வரையும் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.